அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மாடி மேலே துணி துவைக்கிற இடம். துணி துவைக்கிற தண்ணியெல்லாம் போகிற பைப்பில் பிளாக் ஆகிட்டு இருக்குது. அதனால் அங்கே தண்ணி நின்று கீழே எல்லாம் லீக்கேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போது புதுசாக ஒரு பைப் வச்சு தண்ணி வெளியே போகிற மாதிரி செட்டிங் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி பைப்பெல்லாம் செட்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பைப்பு வைக்கிற இடத்துல நம்ம திரும்பவும் லீக்கேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அதனால் நம்ம பைப் போகிற இடத்துல வைக்கிற இடத்துல இங்கேருந்து தண்ணி போகிறதுக்கு மேடாக இருக்கிற சிமெண்ட் எல்லாம் உடச்சின்னு பள்ளம் பண்ணின்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் பாலில் எல்லா பக்கமும் ப்ரெஷ்ஷில் சிமெண்ட் பால் தடவிக்கணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய கலவை நல்லா பிடிச்சிக்கும். இந்த பைப்பு வைக்கிற இடத்துல கீழே வந்து ஃபஸ்ட்டு கலவை போட்டு தான் பைப்பே கீழே தட்டணும். அந்த பைப்புக்கு மேலே கொஞ்சம் பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துக்கு கொஞ்சம் லைட்டாக சிமெண்ட் போட்டுன்னு கலவை போட்டுன்னு ஒரு காங்க்ரீட் பிளாக் கல் வச்சுக்கலாம். செங்கல் வச்சோம்னா வெந்த கல் இருந்தால் ப்ராப்ளம் வராது. வேகாத கல் என்னன்னா பெமிஸ் வச்சிட்டோம்னா அந்த இடத்துல மறுபடியும் தண்ணி இசுத்துக்குன்னு அந்த ஈரமாகவும் கிராக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் காங்க்ரீட் பிளாக்காக பார்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பழைய ஷேப் எப்படி இருக்கோ அதே போல் ஷேப் பண்ணிக்கலாம். கலவை போட்டுன்னு ஷேப் பண்ணிக்கலாம். அங்கே கொஞ்சம் ஈரம் அதிகமாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தோசை சிமெண்ட்டு கொஞ்சம் தூவிக்கினாக்கா அந்த ஈரம் இசத்துக்கும் நம்மளுக்கு சீக்கிரம் ஃபினிஷிங் வந்துடும். இப்போ மறுபடியும் அது மேலே கலவை போட்டுன்னு அந்த ஷேப் பழைய ஷேப் எப்படி இருக்கோ அதே போல் ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேம் எப்படி இருக்குது அதே போல் செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் வெளியே பக்கம்லாம் இப்போ வந்து அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல க்ளீனாக கலவை போட்டுக்கலாம். செவுத்து ஓரத்தில் வந்து மேடாக இருக்கிற மாதிரி உப்பாக பண்ணிக்கணும். மேடை பண்ணிக்கணும். பாருங்கள், மேடாக கலவை போட்டுக்கலாம். அப்போது வந்து அந்த இடத்துல கிராக் வந்தாலும் தண்ணி போகாமல் இருக்கும். இந்த பழைய பாயிண்ட்டை மூடிடலாம். அது பள்ளமாக இருக்கிறதுனால காங்க்ரீட் பிளாக் வச்சு கொஞ்சம் அதையும் மூடிடலாம். தண்ணி திரும்பவும் அந்த இடத்துல போகாத மாதிரி மூடிக்கணும். இப்போ ஒரு ரிப்பீஸ் பீஸ் எடுத்துன்னு க்ளீனாக தண்ணி போகிற மாதிரி வாட்டமாக பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தண்ணி நிற்கக்கூடாது. திரும்பவும் தண்ணி நின்றால் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். திரும்ப உடச்சிட்டு போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் ஒரு தடவை செய்யும் போதே க்ளீனாக வாட்டமாக தண்ணி போகிற மாதிரி பள்ளமாக பண்ணி விட்டணும். எப்போவுமே இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்க்குறது நல்லது. இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சிமெண்டெல்லாம் எடுத்துகிட்டு கலவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது ஃபைனலாக தூள் சிமெண்ட் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் தூள் சிமெண்ட் போட்டு ஃபினிஷிங் பண்ணணும். அப்போ தான் தூள் சிமெண்ட் போட்டால் தான் தண்ணி லீக்கேஜ்ன்றது இருக்கிறதில்ல. தண்ணி வந்து உள்ளே போகாது. சுத்தமாக கசி ஃபினிஷிங் பண்ணின்னு பாருங்கள், சுத்தமாக பண்ணிக்கலாம். இந்த ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே கூல்ட்ரு வச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த ஓப்பன் இருக்கிற இடத்துலையும் க்ளீனாக பண்ணிக்கணும். போல் எல்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளிச்சுன்னு கூல்ட்ரில் க்ளீனாக மட்டமாக எடுத்துக்கலாம். தண்ணி போகிற இடத்துல க்ளீனாக பள்ளம் கரெக்டாக இருக்கணும். லெவல் வாட்டமாக இருக்கணும். அப்போ தான் தண்ணி நிற்காது, போயிடும். போகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபினிஷிங் ஆனதும் அந்த ரிப்பீஸ் பீஸ் எடுத்துன்னு லைட்டாக இசுத்துக்கணும்னா மேடு பள்ளன்றது இருக்காது. ஆயிடுச்சு, க்ளீனாக வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து ப்ரஷ் எடுத்துன்னு க்ளீனாக ஷேப் எடுத்துக்கணும். ப்ரஷ்ஷில் லைட்டாக ஆட்டினோம்னா ஃபினிஷிங் வந்துடும். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷில் ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். ஃபைனல் ஃபினிஷிங்கு இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணும்போது பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி க்ளீனாக போகிற மாதிரி
வாட்டம் கொடுத்துக்கணும். ஃபைனல் ஃபினிஷிங் பாருங்கள். எல்லா பக்கமும் இந்த பக்கம்லாம் பைப் அண்டெல்லாம் க்ளீனாக செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல கேஸ்டிங் நேனி ட்ராப் வைக்கலாம். அப்போ தான் எலியெல்லாம் கடிக்காது. தூசு தும்மெல்லாம் இது பேப்பரு வேஸ்டேஜ் எதுவும் கவர் போகாமல் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து அது வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் க்ளீனாக. சைட்லாம் பாருங்கள், கேப் சைடில் க்ளீனாக பண்ணிக்கலாம். பண்ணின்னு ப்ரஷ் போட்டுக்கலாம். அந்த சந்திலெல்லாம் கொஞ்சம் சிமெண்ட் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரஷ் போட்டுக்கலாம். பாருங்கள், ப்ரஷ்ஷில் எப்படி வேணுமோ ஷேப் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.